முன்னாள் திமுக அமைச்சர் நேரு கூறியது போல தான் கவிஞன் இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் படித்ததை சட்டமன்றத்தில் முன்மொழிந்ததாகவும் அதில் அண்ணன் நேருவுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இருப்பதால் கேள்வி எழுப்பியிருந்ததாகவும் கூறினார். கடந்த காலங்களில் உயர்கல்வித்துறை மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தின் கையில் சிக்கியிருந்ததாகவும் தற்போது அதிலிருந்து விடுபட்டு வெளிப்படையான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு வரியை 2 முறை ஆழமாக சொல்லுவது என்பது வழக்கம். இது மரபும் கூட. அந்த ஓரடி கவிதையை 2 முறை உச்சரிப்பது என்பது வழக்கம். ஆனால் நான் கவிஞன் அல்ல. ஆனால் நான் படித்ததை சட்டமன்றத்தில் அதை நான் முன்மொழிந்தேன். அவ்வளவுதான். அண்ணன் நேரு அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அது பிரச்சனையாக தோன்றுகிறது. அதனால் அதை சட்டமன்றத்தில் அவர் எழுப்பியிருக்கிறார். அவ்வளோதான். அவங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் பிரச்சனையை எழுப்புறாங்க. பட் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தோணலை. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நாங்கள் ஹவுஸில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.